ஆந்திராவில் ஹெலன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகளில் சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புயல் தொடர்பான விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இந்த எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மசூலிப்பட்டினம் அருகே நேற்று பிற்பகல் கரை கடந்த ஹெலன் புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஆந்திராவின் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இதனால் கடலோர ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் மழை நீடிக்கிறது. புயல் கரையை கடந்த மசூலிப்பட்டினத்தில் நேற்று இரவு தொடர் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்படாததால் அதனை சீரமைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. குண்டூர், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் ஆகிய மாவட்டங்களும் புயல் தாக்குதலுக்கு ஆளாகின. சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட பருத்தி சாகுபடியும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 20,000த்திற்கும் மேற்பட்டோர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்.